விஜய் செய்த மிகப்பெரிய தவறு, தனக்குத்தானே வைத்துக்கொண்ட ஆப்பு, ஆளுநர் கையில் ஆதாரம். நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது என்பதை தவிர்த்து தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் உட்பட மற்ற இதர திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கடிதம் மூலம் ஆதரவு கோரியது தாவேக. ஆனால் காங்கிரஸ் தவிர்த்து மற்ற எந்த கட்சிகளும் தாவேகவிற்கு ஆதரவளிப்பதில் முன்வரவில்லை. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநரை சந்தித்த தாவேக தலைவர் விஜய் 2026 சட்டசபை தேர்தலில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறோம், எங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுங்கள் என்று கடிதம் கொடுத்திருந்தால் ஆளுநரும் விஜய்க்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைத்திருப்பார். ஆனால் ஆளுநரிடம் விஜய் கொடுத்த கடிதத்தில் தங்களிடம் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் 108 உடன் சேர்த்து மேலும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் உட்பட 113 பேர் உள்ளனர். ஆகையால் எங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இதுதான் தாவேகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. தன்னிடம் வெறும் 113 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறது என்பதை கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த தாவேகவிடம் இது ஆட்சி அமைப்பதற்கு போதுமானதாக இல்லை, 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும். ஆகையால் 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் கையொப்பமிட்ட படிவத்தை என்னிடம் சமர்ப்பிப்பீர்கள், நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்று ஆளுநர் தெரிவித்துவிட்டார். ஆனால் விஜய் ஆரம்பத்திலேயே நடந்து முடிந்த தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் உருவெடுத்திருக்கிறோம், எங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுங்கள், அடுத்த 2 மாதத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தால் நிச்சயம் ஆளுநர் விஜய்க்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைத்துவிட்டு 2 வாரம் அல்லது 1 மாத காலம் அவகாசம் கொடுத்து சட்டசபையில் வாக்கெடுப்பு நடத்த முடிவு செய்திருப்பார். அப்படி இருக்கும் சூழலில் விஜய் மற்றும் தாவேக தரப்பு செய்த மிகப்பெரிய தவறின் காரணமாக தற்பொழுது விஜய் முதல்வராக பதவி ஏற்பதில் சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கையொப்பம் இருந்தால் மட்டுமே ஆளுநர் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய சூழல் இருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகளை திமுக கூட்டணியில் இருந்து வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்கிறது அரசியல் வட்டாரங்கள். அதே நேரத்தில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்வதற்கான அனுமதி கூட விஜய்க்கு கொடுக்கப்படாத நிலையில் விஜயின் ஜோதிடர் 7ஆம் தேதி பதவியேற்றால் நல்ல நாள் என்று சொன்னதை தொடர்ந்து இவர்களாகவே நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் முதல்வர் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்ததும் ஆளுநரை அவமதிக்கும் செயலாகவும் இருந்தது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அந்த வகையில் விஜய்க்கு வாக்களித்த மக்கள் ஏதோ ஒரு சினிமா மோகத்தில் வாக்களித்தாலும் விஜய் தன்னுடைய அரசியல் முடிவுகளை எடுக்கும் பொழுது அனுபவமிக்க அரசியல்வாதிகளை வைத்துக்கொண்டு எடுத்தால் அடுத்தடுத்து இதுபோன்ற சிக்கல் வராது. அதே நேரத்தில் சிறுசு பிள்ளைகளை தன்னை சுற்றி வைத்துக்கொண்டு அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுது தொடர்ந்து அடுத்தடுத்து இதுபோன்ற சிக்கல் வரும் என்று பலரும் விஜய்க்கு அறிவுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.